Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 7. Wave opticsல உள்ள important numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் book back numerical problem number 7 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு unpolarized லைட்னுடைய இன்டென்சிட்டி 32 வாட் per மீட்டர் ஸ்கொயர். இந்த unpolarized லைட் 3 போலரைட்ஸ் வழியாக பாஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு போலராய்டுக்கும் லாஸ்ட் போலராய்டுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. எமர்ஜிங் லைட்னுடைய இன்டென்சிட்டி 3 வாட் per மீட்டர் ஸ்கொயராக இருந்தால் ஃபஸ்ட்டு போலராய்டுக்கும் மிடில் போலராய்டுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். Let us assume that these are the 3 polarides. This is the first polaroid, this is the middle polaroid, this is the third polaroid. This is the unpolarized light. இந்த unpolarized lightனுடைய இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இதை I அப்படின்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு போலராய்டிலிருந்து வரக்கூடிய லைட்னுடைய இன்டென்சிட்டியை I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் போலராய்டிலேருந்து வரக்கூடிய லைட்னுடைய இன்டென்சிட்டியை I2 அப்படின்னு எடுத்துக்குவோம். எமர்ஜிங் லைட்னுடைய இன்டென்சிட்டியை I3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐயோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, I3யோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போலராய்டுக்கும் தேர்ட் போலராய்டுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஃபஸ்ட்டு போலராய்டுக்கும் செகண்ட் போலராய்டுக்கும் இடையில் உள்ள ஆங்கிளை தீட்டா அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ செகண்ட் போலராய்டுக்கும் தேர்ட் போலராய்டுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா. என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து அளிக்கலாம். அன்போலரைஸ்ட் லைட்னுடைய இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 32 வாட் per மீட்டர் ஸ்கொயர். எமர்ஜிங் லைட்னுடைய இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 3 வாட் per மீட்டர் ஸ்கொயர். என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் போலராய்டுக்கும் செகண்ட் போலராய்டுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் தீட்டா. If I is the intensity of the unpolarized light, then the intensity of the polarized light is I1 is equal to I by 2. ஐயோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, which is 32 watt per meter square. This is equal to 32 divided by 2, which is 16 watt per meter square. From Malus law, the intensity of the light coming out from the polaroid is I is equal to I0 cos square theta. இதை செகண்ட் போலராய்டுக்கு அப்ளை பண்ணோம்னா the intensity of the second polaroid I2 is equal to I1, this is the intensity of the polarized light, cos square theta, where theta is the angle between the first polaroid and second polaroid. Similarly, third polaroid apply பண்ணும்போது I3 is equal to I2 cos square, angle is 90 minus theta, 90 minus theta. So this is equal to I2 cos square 90 minus theta. Cos 90 minus theta is sin theta. Therefore cos square 90 minus theta is sin square theta. I2 என்ன, I2 is I1 cos square theta. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I1 cos square theta into sin square theta. This is I3. This can be written as I1 sin theta cos theta whole square. We know that sin 2 theta is equal to 2 sin theta cos theta. Therefore, we can write sin theta cos theta is equal to sin 2 theta by 2. அதாவது sin theta cos theta is sin 2 theta divided by 2. இந்த 2 வந்து டினாமினேட்டருக்கு வரும். இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I3 is equal to I1 sin 2 theta divided by 2 whole square. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்.
So this is equal to I1. This is sin square 2 theta divided by 2 square is 4. What is I1? I1 is 16 watt per meter square. So this is equal to 16 sin square 2 theta by 4. Left hand side we are having I3. I3 உடைய value கொடுத்திருக்காங்க 3. So this is 3. 4 ஆல cancel பண்ணோம்னா 1 4s are 4, 4 4s are 16. Therefore sin square 2 theta is equal to இந்த 4 denominator கொண்டு வந்தோம்னா 3 by 4 அப்படின்னு வரும். So ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா this will become sin 2 theta. இந்த சைடில் square root of 3 by 4 அப்படின்னு வரும். This can be written as sin 2 theta is equal to root 3 by 4க்கு square root எடுத்தோம்னா 2. We know that sin 60 is root 3 by 2. Therefore 2 theta is equal to 60 degree or theta is equal to 30 degree. 60 by 2 is 30. So the angle between the first polaroid and the middle polaroid is 30 degree. So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோல next book back problem எப்படி solve பண்றது அப்படினு பார்க்கலாம். Thank you for watching this video.